Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல environment topics in news last week பார்க்கலாம். First list of topics: Madhav National Park, Kisan Credit Card, Sajjangar Wildlife Sanctuary, World Air Quality Report, Pilibhit Tiger Reserve. Pilibhit Tiger Reserve. So first one is Madhav National Park. ஸோ இது எதுக்கு நியூஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவ் நேஷ்னல் பார்க் இன் மத்திய பிரதேஷ் வந்து 58th டைகர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் ஹேஸ் பிகம் அ 58th டைகர் ரிசர்வ். ஸோ இது எங்கே இருக்குது, என்ன, வாட் ஆர் த அசோசியேட்டட் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வேர் இஸ் இட் லொக்கேட்டட்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் ஷிவ்புரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது ஷிவ்புரி நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லி தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீநேம் பண்ணி இட் பிகம் அ மாதவ் நேஷ்னல் பார்க். ஸோ நீங்கள் மாதவ் நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷ் பார்க்கும்போது யூ ஷுட் ஆல்சோ நோ அபவுட் சக்யசாகர் விச் இஸ் அ மேன் மேட் ரிசர்வாயர். ஓகேங்களா. இது ராம்சர் சைட்டா இல்லையானா எஸ், இட் இஸ் அ ராம்சர் சைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இட் ஃபார்ம்ஸ் அ கேட்ச்மெண்ட் ஏரியா ஆஃப் விச் ரிவர். அடுத்த, ஸோ லொக்கேஷன் பார்த்துட்டோம், இனிஷியல் நேம் பார்த்துட்டோம். அண்ட் தென் நம்ம லொக்கேஷன் இனிஷியல் நேம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே ஏதாவது ராம்சர் சைட் இருக்கா, அது மேன்மேட் ரிசர்வாயரா இல்லையா, இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ரிவர். ஸோ இட் ஃபார்ம்ஸ் எ கேட்ச்மெண்ட் ஏரியா ஆஃப் விச் ரிவர்ன்னு சொல்லி பார்க்கும்போது சிந்த் ரிவர்ன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபாரஸ்ட் டைப்ஸ் இங்கே எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை டெசிஜஸ், மிக்ஸ்டு ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரை தான் ஃபாரஸ்ட். ஓகேங்களா. அண்ட் தென் ஃபானா, இந்த மாதிரியான அனிமல்ஸ் இங்கே நம்மளால பார்க்க முடியும். லெப்பார்ட், மவுஸ் டியர், நில்காய், சிங்காடா, சௌசிங்கா அண்ட் டீர் இன்க்ளூடிங் சீத்தல், சாம்பார் அண்ட் பாத்கிங் டீர். ஓகேங்களா. அண்ட் எவ்வளோ டைகர்ஸ் இங்கே இருக்குன்னா ஒரிஜினலி 5. அதுக்கப்புறம் ஆஸ் பார்ட் ஆஃப் தி டைகர் ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ 5 டைகர்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா. அண்ட் தென் யூ ஷுட் பி நோயிங் தட் 3 டைகர்ஸ் வந்து டைகர் ரீஇன்ட்ரொடக்ஷன் பிளான் சொல்லி வச்சோம் இல்லையா, 2023ல் 3 டைகர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் 8 அதர் டைகர் ரிசர்வ்ஸ் வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ தே ஆர் கான்ஹா, சத்புரா, பாந்தவ்கர், பெஞ்ச், சஞ்சய், டூப்ரி, பன்னா, வேரன்கானா, துர்காவதி, ரத்தபானி. ஸோ தீஸ் ஆர் அதர் டைகர் ரிசர்வ்ஸ் இன் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு பார்க்கும்போது why it is in news, எதுக்குன்னா இங்கே பேட் லோன்ஸ் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸில் ரொம்பவே ரைஸ் ஆகிருக்கு. ரைசஸ் பை 42% சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் இருந்தது. ஸோ லெட் us know what is கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ நார்மலாக நம்ம நான் பர்ஃபார்மிங் அசெட் சொல்லி ஒன்று கிளாஸிஃபை பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் வில் பி செக்கிங் இட். ஓகேங்களா. அதில் மோஸ்ட்லி 90 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கட்டலைன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டை நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறது வந்து கிசான் கிரெடிட் கார்டு கீழே ஒரு டிஃபரெண்ட் மெத்தடில் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தே ஆர் யூஸிங் எ டிஃபரெண்ட் மெத்தட். அதில் பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பீரியட் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிராப் சீசன். ஓகேங்களா. அண்ட் மார்க்கெட்டிங் பீரியட் ஆஃப் தட் கிராப். ஸோ கிராப் சீசன் எப்படி இருக்குது, மார்க்கெட்டிங் பீரியட் எப்படி இருக்குது, இது வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து ரீபேமெண்ட் பீரியட் வந்து செட் பண்ணுறாங்க. இன்னொன்று, திஸ் இஸ் நாட் பெய்டு வித்தின் 3 years, then it will be classified as NPA. 3 வருஷத்தில் கட்டலைன்னா அப்போ தான் என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிசான் கிரெடிட் கார்டு பற்றி பார்க்கும்போது யூ ஷுட் பி நோயிங் அபவுட் the way non-performing asset under கிசான் கிரெடிட் கார்டு will be classified. ஓகேங்களா. ஸோ 3 years கட்டலன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் நான் பர்ஃபார்மிங் அசட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லும்போது எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் நபார்ட். ஓகேங்களா. அண்ட் தென் இங்கே யார் யார் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல், ஜாயிண்ட் ஃபார்மர்ஸ், டெனன்ட் ஃபார்மர்ஸ், ஷேர் கிராப்பர்ஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். எந்த பேங்க் வந்து இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணலாம்? கமர்ஷியல் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அண்ட் கோஆப்பரேட்டிவ்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே கிசான் கிரெடிட் கார்டுன்னு வந்து இஷ்யூ பண்ணலாம். தென் இங்கே இந்த ஸ்கீம் எப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க? 1998ல். எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க?
to provide timely credit to the farmers. So farmers அவங்களோட அக்ரிகல்ச்சர் ஆப்பரேஷன்ஸ்க்காக டைம்லி அவைலபிலிட்டி ஆஃப் மணி இருந்தால் அவங்க பண்ணுறது வந்து சீக்கிரமாக இருக்கும். ஸோ இது ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக தான் கிசான் கிரெடிட் கார்டு கீழே நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரி டைம்லி அவைலபிலிட்டி ஆஃப் கிரெடிட் என்ஷூர் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ நெக்ஸ்ட் 2019 அவங்க வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஆப்பரேஷன்ஸ் சொல்லி டைரிங், ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இதுக்கு எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் வாட் அண்ட் நாட் ஜஸ்ட் திஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு பார்க்குறதுக்கு மார்க்கெட்டிங் லோன், கன்சம்ஷன் ரிக்வயர்மெண்ட், ஓகே, கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் எல்லாமே இது கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்து எவ்வளோ பர்சன்ட்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது யூ ஷுட் ஆல்சோ பி நோயிங் தட் நீங்கள் ப்ராம்ப்ட் ரீபேமெண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும், ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் ஆல்சோ யூ ஷுட் பி நோட்டிங். நெக்ஸ்ட் கம்ஸ் சஜ்ஜங்கார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சஜ்ஜங்கார் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் எதுக்குன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு வைல்ட் ஃபயர் வந்துச்சு. அந்த வைல்ட் ஃபயரில் வந்து 50 hectares ஆஃப் ஏரியா ஆஃப் சஜ்ஜன்கார் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆஃப் உதய்பூரில் இந்த வைல்ட் ஃபயர் என்கல்ஃப்டுன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் இருந்துச்சு. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் சஜ்ஜன்கார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ எங்கே வைல்ட் ஃபயர் நடந்துச்சு, எவ்வளோ ஹெக்டாரில் நடந்துச்சு எல்லாம் கொஸ்டின் வராது. சஜ்ஜன்கார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில். ஓகே, அண்ட் திஸ் இஸ் டிக்ளேர்ட் அஸ் எ வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் 1987. ஓகேங்களா? அண்ட் இங்கே வந்து இட்ஸ் சரவுண்ட்ஸ் சஜ்ஜன்கார் ஃபோர்ட். ஓகே, அண்ட் தென் ஏரியா. ஓகேங்களா? ஏரியா பெருசாக வராது, ஆனால் ப்ரிலிம்ஸ் இப்போ ஃபில்டரிங் பண்ணுறது தான் பார்க்குறாங்க, தடவை உங்கள் நாலேஜ் டெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் செக் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ஸ் செக் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் ரீட், ஒருவேளை ஞாபகம் தான் நம்மளுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, அதுக்காக உட்காந்து எல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுரியோட ஏரியா எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஓகே, அண்ட் ஹியர் த லேக் இஸ் Bari Lake, which is also known as Tiger Lake. இது வந்து எங்க இருக்கு, வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் சாங்சுரியில இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை மகாராணா ராஜ் சிங். ஓகேங்களா? திஸ் யூ ஷுட் பி நோயிங் அபவுட் Bari Lake, which is also known as Tiger Lake. ஓகேங்களா? அண்ட் வெஜிடேஷன் பார்த்தீங்கன்னா deciduous and semi evergreen forests. Okay, and fauna, what kind of animals we can see here? Leopards, sambar deer, wild boars, hyenas and jackals. ஓகேங்களா? எந்த லேக்குக்கு இது கனெக்டட்னு சொல்லிங்கன்னா ஃபாத்தே சாகர் லேக். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் அண்ட் சொல்லி 2024 குளோபல் 2.5 மேப் கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன நடந்திருக்கு, 2024க்காக வேண்டி இருக்கிற அந்த வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் யார் விட்டுருக்காங்க, ஐக்யூ ஏர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் us know about வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட். ஓகே, ஸோ who releases this? Swiss Air Quality Monitoring Company. What we call that? IQ Air. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் கம்பெனி. ஓகேங்களா? IQ Air. இது என்ன பண்ணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PM 2.5. ஓகேங்களா? அண்ட் WHO ரெக்கமெண்டட் ஆவரேஜ் வந்து 5 μg per மீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ 5 microgram per மீட்டர் கியூப் தான் எவ்வளோ PM 2.5ஓட ஆவரேஜ் ஆனுவல் லிமிட். ஸோ இதுதான் WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க லிமிட். ஸோ இது தாண்டிச்சுன்னா இட் இஸ் நாட் advisable or it is not recommended and it is the time to take actions accordingly and சொல்லி. ஓகேங்களா? and then this examined data and collected from 40,000 air quality monitoring stations across 138 countries. So 138 countries வந்து அங்க இருக்கிற air quality monitoring stations அந்த டேட்டா கனெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் வந்து IQ Air ன்னு சொல்றவங்க கொடுத்திருக்காங்க, எஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்கலி PM 2.5 and WHO சொன்ன அந்த லிமிட் கூட நீங்க தெரிஞ்சுக்கிறது இஸ் குட். அண்ட் இந்தியால வாட் did they find, மேஜர் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 15 2004 down from 3rd in 2023. 2023ல வந்து 3rd இருந்துச்சு, 2024ல it went to 5th ன்னு சொல்றாங்க. and what is the world's most polluted national capital? It is Delhi. வேர்ல்ட்லயே மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் சிட்டி இஸ் டெல்லி. ஓகேங்களா? அண்ட் நேஷனல் கேபிட்டல். ஓகே, அண்ட்
India's average PM 2.5 concentration last year was 7% lower than in 2023. ஓகேங்களா 2023ல 54.4 இருந்தது, it became 50.6 this 2024ல. ஸோ 2023யோட கம்பேர் பண்ணும்போது 7% lower ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ you can be knowing all this. 3 Indian cities, Gangtok, Raichur and Tirupur are among the 15 least polluted regional cities. Least polluted regional citiesல 3 cities were there, which is a good thing. And 13 of world's 20 most polluted cities are in India. So first ஒரு 20 city ரொம்ப polluted cities in the world எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த 20ல 13 Indian cities தான். Most polluted capital city Delhi தான். ஓகேங்களா. So world's most polluted city is Banihat, which is on the border of Assam and Meghalaya. So yes, you can imagine the position of India. So top 20 most polluted cities la 13 India la da, and Delhi is the most polluted capital city. And okay, PM 2.5 concentration last year 7% lower than 2023, but that is not what is expected. இன்னும் நிறைய இருக்கு, கரெக்டா? So these are the global findings. Okay, air pollution வந்து ரொம்ப serious health risk இருக்கு, and it is reducing the life expectancy itself by 5.2 years. Air pollution நால ஒருத்தரோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 5.2 இயர்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கா. ஓகேங்களா. அண்ட் நம்ம சொன்னோம்ல WHO இவ்வளோதான் இருக்கணும்னு சொல்லி ஏர் பொல்யூஷன் நார்ம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கல, அந்த நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி அந்த நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது only 17% ஆஃப் சிட்டிஸ். ஓகே. அண்ட் ஆஸ்திரேலியா, பஹமாஸ், பார்படோஸ், எஸ்டோனியா, கிரெனடா, ஐஸ்லாண்ட் அண்ட் நியூசிலாண்ட் achieved the WHO PM 2.5 guidelines. Okay, so these are the cities that achieve WHO limit. And 5 most polluted countries are Chad, Bangladesh, Pakistan, Congo and India. ஓகேங்களா. So this you should be knowing. So 5 most polluted countries-ல நம்ம இருக்கோம். Polluted cities-ல 20ல 13 in India. Most polluted capital city is Delhi. ஓகேங்களா. See the situation. Okay. Next is Pilibhit Tiger Reserve. இது எதுக்கு நியூஸ்ல இருந்திருக்கு? Pilibhit Tiger Reserve is set to become a new sanctuary as efforts to establish a permanent habitat for visiting pachyderm gain momentum. ஓகேங்களா. ஸோ அதனால இப்போ எதுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங், எதுக்கு வந்து இப்போ நியூ சாங்சுரி இட் இஸ் கோயிங் டு பிகம், இதெல்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த Pilibhit Tiger Reserve எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா. அப்பர் கேங்கட்டிக் பிளெயின் ரீஜியன்ல, அந்த பயோ ஜியோகிராஃபிக்கல் ப்ராவின்ஸ்ல. ஓகேங்களா. அண்ட் இட் லைஸ் அலாங் இந்தியா நேபாள் border, that is foot hills of Himalayas. So உத்தரப்பிரதேஷ்ல ஹிமாலயா ஃபுட் ஹில்ஸ்ல அந்த அப்பர் கேங்கட்டிக் பிளெயின்ல அந்த இந்தியா நேபாள் பார்டர் கிட்ட இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா கோம்தி ரிவர் originates here and other rivers are Sharda, Chuka and Malakanot. Here you should remember about Gomti river which originates here. Okay, and habitat, it is characterized by sal forests, tall grasslands, swamps and shaped by periodic river flooding. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஹேபிடேட் என்னென்ன இருக்கு, கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கா, ஃபாரஸ்ட் இருக்கா, எப்படி நடந்திருக்குன்னு சொல்லி யூ ஷுட் பி நேம். அண்ட் தட் இஸ் அ டேம் கால் சாரதா சாகர் டேம். And this is a 22 kilometer long dam. ஓகேங்களா. சாரதா சாகர் டேம். அண்ட் வெஜிடேஷன் எப்படி இருக்கு, moist deciduous forest dominated by dense sal woodlands. ஓகேங்களா. So this is what is vegetation. Okay. And how is the climate? Dry and hot climate. ஓகேங்களா. And grass species கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். And what is the fauna here? Tigers, swamp deers, hog deers, leopards and Bengal floricane. இதெல்லாம் இருக்கு. And birds வந்து francolin, great hornbill, lesser florican, Asian openbill, இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா. So this is about Pilibhit Tiger Reserve. So aspirants, now let's go for a quick revision. First is Madhav National Park. Madhav National Parkல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எதுக்கு நியூஸ்ல இருந்துச்சு, 58th டைகர் ரிசர்வ். ஸோ இங்க நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எங்க மத்திய பிரதேஷ்ல
ஃபர்ஸ்ட் பேர் சிவபுரி நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் தான் ரீநேம் பண்ணியிருக்காங்க மாதவ் நேஷனல் பார்க்னு சொல்லி. தெர் இஸ் ஆல்சோ சம்திங் கால்ட் சக்யசாகர் விச் இஸ் அ மேன்மேட் ரிசர்வாயர் அண்ட் திஸ் இஸ் அ ராம்சர் சைட். அதுக்கப்புறம் இங்கே கேட்ச்மெண்ட் வந்து சிந்து ரிவர். அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் டைப்ஸ் தெரிஞ்சுக்கணும், டெசிஜஸ் அண்ட் ட்ரைத்தான் ஃபாரஸ்ட். அண்ட் ஃபானால் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லெப்பர்ட், மவுஸ், டேர் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். 5 tigers இருக்குது and 3 were introduced in 2023. And then there are also 8 other tiger reserve in Madhya Pradesh itself. அதுக்கப்புறம் கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டில் என்பிஎஸ் வந்து சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். இங்கே 3 years நான் பேமெண்ட் இருந்தால் தான் நான் பர்ஃபார்மிங் எசர்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். இந்த கிராப் சீசன் மார்க்கெட்டிங் பீரியட் பேஸ் பண்ணி வச்சு தான் இந்த ரீபேமெண்ட் பீரியட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இன் பார்ட்னர்ஷிப் வித் நபார்டு தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பி, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே இது இஷ்யூ பண்ணலாம். அண்ட் யாருக்கு இது கொடுக்கலாம்? இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கலாம், ஜாயின்ட் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கலாம், டெனன்ட் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கலாம், ஷேர் கிராப்பர்ஸ்க்கு கொடுக்கலாம், எல்லாருக்கும் இவங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1998 அக்ரிகல்ச்சரல் ஆப்பரேஷன்ஸ்க்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம டைம்லேயே அந்த கிரெடிட் சப்போர்ட் கொடுக்கணும் தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் 2019 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ், டைரிங் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இது திஸ் ஆல் திங்ஸ் ஆல்சோ வில் பி கவர்ட். அதுக்கப்புறம் சஜ்ஜங்கார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. எப்போ டிக்ளேர் பண்ணாங்க? 1987. அண்ட் திஸ் சாங்சுரி சரவுண்ட்ஸ் தி சஜ்ஜன்கார் ஃபோர்ட். அதுக்கப்புறம் there is something called Barry Lake which is also known as Tiger Lake. அண்ட் வெஜிடேஷன் வந்து டெசிஜியஸ் அண்ட் செமி எவர்கிரீனோட மிக்ஸ் இருக்கும். லெப்பர்ட், சாம்பாடேர், வைல்ட் போல்ஸ் இந்த மாதிரியான அனிமல்ஸ் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு ஃபாத்தே சாகர் லேக். அதுக்கப்புறம் வேர்ல்டு ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் யார் விடுறாங்க? ஸ்விஸ் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் கம்பெனி கால் IQ ஏர் வந்து விடுறாங்க. ஸ்பெசிஃபிக்கலி PM 2.5 கான்சன்ட்ரேஷன் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. WHO லிமிட் வந்து ஆவரேஜ் ஆனுவல் லிமிட் இஸ் 5 μg/m3. அண்ட் இது வந்து 138 கண்ட்ரீஸ் இருக்கிற ஒரு 40,000 ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டெல்லி வந்து மோஸ்ட் பொல்யூட்டட் நேஷ்னல் கேபிட்டல். 20 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸில் 13 இந்தியாவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 PM 2.5 லெவல்ஸ் 7% லோயர் தான் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி நோயிங் திஸ். ஆனால் 5 மோஸ்ட் பொல்யூட்டட் கண்ட்ரீஸில் இந்தியா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த WHO ஏர் பொல்யூஷன் நார்ம்ஸ்னு மீட் பண்ணுறது ஒன்லி 17% ஆஃப் சிட்டிஸ் தான் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஏர் பொல்யூஷனால் ஒருத்தரோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட் வந்து 5.2 years கம்மி ஆகிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிலிபிட் டைகர் ரிசர்வ் இது வந்து எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷில் இருக்குது. எங்கே? அந்த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், அந்த இண்டோ கேங்கட்டிக் பிளேன், அந்த இந்தியா நேபாள் பார்டரில் இருக்குது. ஓகேங்களா? ரிவர்ஸ் கோம்தி ரிவர் இங்கே ஆரிஜினேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் யூ ஷுட் பி நோயிங் அபவுட் சாரதா சாகர் டேம். ஓகேங்களா? அண்ட் வெஜிடேஷன் மாய்ஸ்ட் டெசிஜியஸ் ஃபாரஸ்ட், ஒரு வுட்லேண்ட்ஸ், டென்ஸ் சால் வுட்லேண்ட்ஸ் வந்து டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ட்ரை அண்ட் ஹாட் கிளைமேட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் டைகர்ஸ், ஃபேம்டீஸ், ஹாக்டீர் இது எல்லாமே இருக்கும். அண்ட் பேர்ட் ஸ்பீசஸும் rich in bird species as well. So aspirants, know about all these details, keep revising it, make a good notes, do well. Thank you, have a nice day, all the very best.